சாய்ராம், என் அன்பு செல்லமே, என் தங்க குழந்தையே, வாழ்க்கை மாறுமா? எனக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்குமா? இல்லை என் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை தொடர்ந்து விடுமா? இப்படியெல்லாம் உன் மனதில் 1000 கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கிறது. நம் வாழ்க்கையில் சூழல் மாறுமா? இல்லை என்னுடைய வாழ்க்கையின் நிலை இதைவிட மோசமாகி விடுமோ என்ற எண்ணம் இப்பொழுது வேண்டுமானால் உன் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையை திருப்பி போடும் அளவுக்கு மிகப்பெரிய திருப்பு முனை உன் வாழ்க்கையில் வரப்போகிறது. இந்த 3 விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாகவும் சந்தோஷமாகவும் உனக்கு அமைய இருக்கிறது தங்கமே. வருங்காலத்தில் யாரையும் நம்பி வாழாமல் உன்னுடைய உழைப்பினாலும் உன்னுடைய சம்பாத்தியத்தால் நீ வாழப் போகிறாய். சந்தோஷங்களுடனும் மகிழ்ச்சியுடனும் உன் வாழ்க்கை நிரந்தர ஐஸ்வர்யங்களுடனும் சகல எல்லாம் கிடைத்து வாழப் போகிறாய். சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஏங்கிய வாழ்க்கையானது எதற்குமே ஏங்காமல் எல்லாமே உனக்கு கிடைக்கும் வகையில் அமைய இருக்கிறது. 1000 பேர் உன் வாழ்க்கையையும் உன்னையும் பார்த்து குறை சொல்லி இருக்கலாம். ஆனால் குறை சொன்னவர்கள் அனைவருமே உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் சில நிகழ்வுகளும் மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும். காலதாமதம் ஆகிவிட்டது, அதற்கு நீதான் என்னை மன்னிக்க வேண்டும். கவலை இல்லாமல் பொறுமையுடன் கையாள உன்னுடைய கோபத்தையும் உன்னுடைய கோபத்தினால் வரும் வேகத்தையும் குறைத்துக்கொள். சீக்கிரமாக அனைத்தும் சரியாகிவிடும். ஒவ்வொரு விஷயத்திற்கும் காரணம் உள்ளது. எது நடக்குமோ அது நிச்சயமாக அந்த நேரத்தில் நடந்துவிடும். உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி நான் சீரடியிலிருந்து வந்துவிட்டேன். உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கும் நல்ல மனதுக்கும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் தங்கமே. உன்னுடைய ஆசை என்ன? நீ மனதில் நினைத்தவன் உனக்கு உறவாக வர வேண்டும் என்று நிச்சயமாகவே நீ நினைத்தது உனக்கு நடக்கும். நீ அழுவதற்கான வேலை இங்கு கிடையாது. நீ அழ வேண்டிய அவசியமும் இங்கு இல்லை. நீ எதற்காக அழுகிறாய் என்றும் எனக்கு தெரியவில்லை. உன்னுடைய அழுகைக்கு காரணம் என்ன தெரியுமா? பயம். நீ நினைப்பது நடக்குமோ நடக்காதோ, யாராவது வந்து ஏதாவது பிரச்சனை செய்து விடுவார்களோ என்றுதான் மிக பயப்படுகிறாய். ஆனால் எத்தனை பேர்தான் உன்னை தடுக்க வந்தாலும், எத்தனை பேர்தான் உன்னை பிரச்சனையில் உள்ளே இழுத்தாலும், நான் வெளியிலிருந்து உன்னை நிச்சயமாக எல்லா பிரச்சனையிலுமிருந்து வெளியே கொண்டு வந்து விடுவேன். நீ என்னிடம் ரகசியமாக சொன்ன விஷயம் எது? யாருக்கும் இன்று வரை இது தெரியாது. நீ என்னிடம் ரகசியமான சொன்ன விஷயம் சீக்கிரமாகவே நிறைவேறும். உன் மனதில் இருக்கும் ஆசையான உறவு நிச்சயமாகவே உன் கைகூடும். நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். யாரும் உன்னிடமிருந்து எதையும் தட்டி பறிக்க முடியாது. நீ என்னிடம் வந்து பேசு. ஏன் இடம் பேச யாரும் இல்லை என்று வருத்தப்படுகிறாய்? நான் இருக்கிறேன் உன் வார்த்தைகளை கேட்க. உன் மனதில் இருக்கும் அனைத்து பயங்களையும் தெளிய வைக்க இந்த சாய் இருக்கிறேன் என்று மறந்துவிட்டாயா? உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து பயங்களும் சீக்கிரமாக உன்னை விட்டு போகி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதற்காக ஆசைப்பட்டாயோ அந்த உறவானது உனக்கு நிச்சயம் கிடைக்கும். என் வார்த்தை மீது நம்பிக்கை வை. எதை நீ தேடுகிறாயோ அது நிச்சயமாக உன்னை வந்து அடையும். கவலைப்படாதே. உன்னுள் நான் இருந்து எல்லாம் அமைதியாக நான் செய்து தருகிறேன். நீ பதட்டப்பட்டு எதையும் குழப்பி விட்டு விடாதே. எல்லாமே சரியாகும். யார் தடுத்தாலும் உன் உறவிடம் நீ நிச்சயமாக கைகோர்ப்பாய். உனக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நேரங்கள் வரும். அதுவரை சற்று அமைதியாக இரு. நடக்காது என்று பயந்து நீயே கவலைப்பட்டு எதையும் செய்து விடாதே. கவலைப்படாமல் இரு. எல்லாம் நல்ல முறையில் நடக்கும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.